வணக்கம். Mobilizing stockholders in the community and engage them meaningfully in various school development activities like a school management committee, social audit, and mobilizing resources through parents, alumni to contribute school in any way, that is physical infrastructure, computers, PM portion, புக்ஸ், ஸ்காலர்ஷிப் எக்ஸெட்ரா என்ற தலைப்பின் கீழ் நான் செய்த நடவடிக்கைகள் பற்றிய வீடியோ. தமிழில் இந்த வார்த்தைகளை எப்படி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்னா, சமூக பங்குதாரர்கள் அவர்களை ஒருங்கிணைத்து பள்ளி வளர்ச்சியை மேம்படுத்துதல் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பள்ளியில் முன்னேற்றம் ஆசிரியர்களின் முயற்சியால் மட்டும் சாத்தியமல்ல. பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள், உள்ளூர் சமூக அமைப்புகள், அரசு துறைகள், தன்னார்வ அமைப்புகள், தொழில் நிறுவனங்கள் மற்றும் நலம் விரும்பிகள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படும் போது மட்டுமே ஒரு பள்ளி முழுமையான வளர்ச்சியை அடையும் என நான் உறுதியாக நம்புகிறேன். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் கூரா அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய ஃபர்ஸ்ட் அசிஸ்டண்ட், முதல் உதவியாளர் ஃபர்ஸ்ட் அசிஸ்டண்டாக இருக்கிறதுனால பள்ளி மேலாண்மை குழுவினுடைய ஆசிரியர் பிரதிநிதியாகவும் பள்ளி வளர்ச்சிக்காக சமூக பங்குதாரர்களை தொடர்ந்து ஒருங்கிணைத்து வருகிறேன். ஒவ்வொரு மாதமும் 3வது வெள்ளிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு நடைபெறும் பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தை தலைமை ஆசிரியருடன் இணைந்து திட்டமிடுகிறேன். கூட்டத்திற்கு முன்பு விவாதிக்க வேண்டிய நிகழ்ச்சி நிரலை தயாரித்து கூட்டத்தின் போது பெற்றோர்களிடமும் மாணவர்களுடைய வருகை, கல்வி முன்னேற்றம், ஒழுக்கம், பள்ளி உட்கட்டமைப்பு, அரசு நலத்திட்டங்கள் மற்றும் பள்ளி வளர்ச்சி குறித்து திறந்த மனதுடன் கருத்துக்களை பகிருமாறு பெற்றோர்களை ஊக்குவிக்கிறேன். பெற்றோர்கள் வழங்கும் பயனுள்ள ஆலோசனைகளை தலைமை ஆசிரியர் மற்றும் மேலாண்மை குழுவுடன் இணைந்து செயல்படுத்தி வருகிறோம். இதன் மூலம் பள்ளி நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை, சமூக பொறுப்பு மற்றும் பெற்றோர் பங்களிப்பு அதிகரித்துள்ளது. பெற்றோர் ஆசிரியர் சந்திப்புகளை தொடர்ந்து நடத்தி மாணவர்களின் கல்வி முன்னேற்றம், வருகை, ஒழுக்கம், பொது தேர்வு தயாரிப்பு, உயர்கல்வி வாய்ப்புகள் மற்றும் தொழில் வழிகாட்டுதல் குறித்து பெற்றோர்களிடமும் விரிவாக கலந்துரையாடுகிறேன். ஒவ்வொரு பெற்றோருக்கும் தனிப்பட்ட ஆலோசனைகள் வழங்கி வீட்டில் கற்றலுக்கான சூழலை உருவாக்கவும், அதாவது வீட்டில் குழந்தைங்க ஸ்க்ரீன் டயத்தை குறைக்கிறது, படிக்கக்கூடிய சூழலை உருவாக்குறது, குழந்தைகளின் பள்ளி வருகையை உறுதி செய்ய சொல்கிறது, இவ்வாறாக பெற்றோர்களிடம் கலந்துரையாடி மாணவர்களை தொடர்ந்து நன்றாக படிக்க ஊக்குவித்து வருகிறேன். அது மட்டுமல்ல, முன்னாள் மாணவர்களுடைய அலுமினி அவங்களுடைய பங்களிப்பை ஊக்குவிச்சுட்டு வர்றேன். உதாரணமாக, எங்கள் பள்ளியினுடைய முன்னாள் மாணவர், தற்போதைய தொழிலதிபர், ரெட்டியார்பட்டி கிராமத்தினுடைய தொழிலதிபர் திரு திருமலை நம்பி அவர்கள் வகுப்பறைக்கு வண்ணம் பூசுவதற்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறாரு. அந்த மரங்கள் நடுவதற்கு அவருடைய ஒத்துழைப்பு அதிகமாக இருந்தது. மைதானத்தை சுத்தப்படுத்துவதற்கு தேவையான ஜேசிபி வாகனங்களை கொடுத்து உதவி இருக்கிறார். பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்குகிறார். இவ்வாறு பல்வேறு நலத்திட்டங்களை முன்னாள் மாணவர் திரு திருமலை நம்பி அவர்கள் வழங்கி வருகிறார்கள். இதன் மூலம் பள்ளி வளாகம் சுத்தமாகவும் பசுமையாகவும் மாணவர்களுக்கு ஏற்ற கற்றல் சூழலாகவும் மாறியுள்ளது. இந்த நிகழ்வில் தலைமை ஆசிரியரோடு இணைந்து நானும் செயல்பட்டு வருகிறேன். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பள்ளி ஆண்டு விழாவில் பல்வேறு துறைகள் சாதனை படைத்த முன்னாள் மாணவர்கள் அழைத்து அவர்கள் தங்கள் கல்வி பயணத்தையும் வாழ்க்கை அனுபவங்களையும் மாணவர்களுடன் பகிர்ந்து கொள்ள ஏற்பாடு
செய்து அந்த விழாவினை சிறப்பாக செய்து முடித்தேன். இந்த நிகழ்வு இந்த மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக அமைந்தது. பள்ளியின் தேவைகளை நிறைவேற்ற அரசு அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள், தொழில் நிறுவனங்கள், நலன் விரும்பிகள் மற்றும் சமூக அமைப்புகள் தொடர்பு கொண்டு வருகிறேன். தற்போதைய நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரெட்டியார்பட்டி வி. நாராயணன் அவர்களிடம் நேரடியாக மனு அளித்து பள்ளிக்கு RO, குடிநீர் வசதி, கூடுதல் வகுப்பறைகள், கழிப்பறை பராமரிப்பு, பள்ளி உள்கட்டமைப்பு அதற்கான கோரிக்கைகள் முன்வைத்தேன். நான் பணியாற்றிய அரசு மேல்நிலைப்பள்ளி பாலாமட பள்ளியில் ஊராட்சி மன்ற தலைவர் உதவியுடன் இயற்பியல் ஆய்வகத்தை மேம்படுத்தியிருக்கிறேன். நலன் விரும்பிகள் ஆதரவுடன் மாணவர்களுக்கான மேசை, நாற்காலிகள், வகுப்பறை, வண்ணப்பூச்சி மற்றும் பள்ளி கூடத்திடலில் பேவர் பிளாக் அமைப்பதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறேன். கல்வி உதவித்தொகையை பொறுத்த மட்டும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு கல்வி இடையூறு ஏற்படாத வகையில் பல்வேறு தன்னார்வ அமைப்புகளுடன் இணைந்து செயல்படுகிறேன். எங்கள் ரெட்டியார்பட்டி ஊருக்கு அருகில் உள்ள மூலக்கரப்பட்டியை சேர்ந்த ஒரு தன்னார்வலர் அவர் நடத்தும் ஹெல்ப் கிட்ஸ் ட்ரஸ்ட் மூலம் பல மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் படிப்புக்கு தேவையான உதவித்தொகை கிடைப்பதற்கு வழிவகுத்துள்ளேன். அந்த ஹெல்ப் கிட்ஸ் அஃபீஷியல்ஸ் அந்த அலுவலர்கள் என்கிட்ட தொடர்பு கொண்டு மாணவர்களை கண்டறிதல், அவர்களை தரம் பார்த்தல், அவர்கள் வீடுகளுக்கு சென்று அவருடைய பொருளாதார நிலையை கண்டறிதல் போன்றவற்றிற்கு தொலைபேசி மூலமாக மாணவர்களுக்கு விண்ணப்ப படிவத்தை நிரப்பி அவர்களிடம் ஒப்படைப்பது போன்ற பல்வேறு வழிகளில் ஹெல்ப் கிட்ஸ் அலுவலர்களுக்கு உதவியாக இருந்து வருகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் கயத்தாறு டோல்கேட் சுங்கச்சாவடி CSR திட்டத்தின் மூலமாக மாணவ மாணவிகளுக்கு உதவித்தொகை கிடைப்பதை உறுதி செய்கிறேன். அந்த மாணவர்களை அடையாளம் கண்டு அந்த பரிசு பெறும் நிகழ்வில் மாணவர்களை அழைத்து சென்று அந்த உதவித்தொகை பெறுவதை நான் உறுதி செய்து வருகிறேன். மேஜிக் பஸ் போன்ற தன்னார்வ அமைப்புடன் இணைந்து பள்ளியை விட்டு விலகும் அபாயத்தில் உள்ள மாணவர்கள் அடையாளம் கண்டு அவருடைய வீட்டுக்கு சென்று பெற்றோர் ஆலோசனை மற்றும் வாழ்க்கை திறன் பயிற்சிகள் மூலம் மீண்டும் பள்ளிக்கு அழைச்சிட்டு வந்திருக்கேன். இந்த முயற்சிகள் மாணவ இடைநிலை குறைக்கவும் பள்ளி வருகை அதிகரிக்கவும் உதவின. உயர்கல்வி விழிப்புணர்வு மாவட்ட நீட் ஒருங்கிணைப்பாளராக பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் நீட்டு, JEE, IISR, ISER, QUET காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கல்வி உதவித்தொகைகள் 7.5% அரசு பள்ளி மருத்துவ, பொறியியல், வேளாண்மை, இடஒதுக்கீடு மற்றும் உயர்கல்வி வாய்ப்புகள் குறித்து தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறேன். இதன் மூலம் பல கிராமப்புற மாணவர்கள் மருத்துவ மற்றும் பொறியியல் தொழில்முறை படிப்புகளில் சேரும் கனவை நனவாக்கியிருக்கிறாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் மாதிரி பள்ளி உருவாக்கப்பட்ட போது 2022ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அந்த பள்ளி உருவாக்கும் பொழுது திருநெல்வேலி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் அந்த பொறுப்பினை என்னிடம் அளித்தது. பள்ளி கட்டடம் கண்டறிதல், உள்கட்டமைப்பை ஏற்பாடு செய்தல், ஆசிரியர் நியமனம், மாணவர்கள் அட்மிஷன் போன்ற அடிப்படை வேலைகளை சிறப்பாக செய்து பாளையங்கோட்டை ரகுமத் நகரில் இதற்கு முன் ஆதித்யா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இயங்கிய அந்த கட்டடத்தை வாடகைக்கு அரசு விதிமுறையின்படி வாடகைக்கு எடுத்து அதை தொடங்குவதற்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறேன். முதன்மை கல்வி அலுவலகத்தோடும் மாதிரி பள்ளி அலுவலகர்களோடும் தொடர்ந்து தொடர்பில் இருந்து இப்பள்ளியை தொடங்குவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறேன். பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள், ஆசிரியர்கள், உள்ளூர் அமைப்புகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இணைத்து மரக்கன்று நடுதல், வளாக தூய்மை, போதைப்பொருள் விழிப்புணர்வு, சுகாதார முகாம்கள், தேசிய ஒற்றுமை நிகழ்ச்சிகள், அறிவியல் கண்காட்சிகள், மாணவ திட்டங்கள் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து தொகுத்து நடத்தி வருகிறேன். இந்த தொடர் முயற்சியின் மூலம் பெற்றோர் பங்களிப்பு அதிகரித்துள்ளது. முன்னாள் மாணவர்களின் பங்களிப்பு வலுப்பெற்றுள்ளது, இன்னும் வலுப்பெறும். பள்ளி உட்கட்டமைப்பு மேம்படுத்துள்ளது. கல்வி உதவித்தொகைகள் மற்றும் CSR ஆதரவுகள் கிடைத்துள்ளன. மாணவர் வருகை உயர்ந்துள்ளது.
இடைநிற்றல் குறைந்துள்ளது. பள்ளியின் ஒட்டுமொத்த கல்விச் சூழல் மேலும் வளமானதாக மாறியுள்ளது. ஒரு பள்ளி சிறந்து விளங்குவது அதன் கட்டிடங்களால் அல்ல, அதை வளர்க்க ஒன்றிணையும் சமூகத்தால். ஆசிரியர்கள், பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள், அரசு, சமூக அமைப்புகள் மற்றும் நலம் உரிமைகள் அனைவரும் இணைந்து பள்ளி வளர்ச்சிக்காக தொடர்ந்து செயல்படுவது என்பது கல்வி சேவையின் முக்கிய நோக்கமாக இருக்கிறது. அதை நான் செய்து வருகிறேன். நன்றி.